போட் எடுத்துரு, போட்ல போயிடலாம். பாத்தனே, போயிட்டு வாங்க. எனக்கு வரவா உன்னதான் வச்சு நீ செய்ய போறேன்னு ஆசைப்பட்டல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் ஆகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். ஆனா நான் போடுறத கஷ்டமே இல்லை அவனுக்கு. இப்ப நம்ம கேமராமேனு வருங்காலத்துல பெரிய டைரக்டர் ஆகலாம். உங்களை ஹீரோவா வந்து ஆக மாட்டேன்னு தெரியும். ஜெம் டிவி பார்த்துருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் விஜய் சோமஜா. நீங்கள் பார்த்துருக்க ஷோ ஸ்டார் டுடே. இன்னைக்கு ஸ்டார் டுடே நிகழ்ச்சியில் நம்ம எந்த ஸ்டாரை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய திரைப்படங்களில் சூப்பர் ரோல் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நபர். அதாவது ஒரு குட்டியாக ஒரு கேரக்டர் கிடைச்சாலும் அதை கெட்டியாக பிடிச்சிட்டு பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்க்குறோம். வில்லன் ஆக்டர் காசிமேடு சத்யானாவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு அவரை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ நிறைய பெரிய திரைப்படங்களில் சூப்பர் கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. நிறைய படத்தோட அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த அப்டேட்லாம் இவர் மூலியமாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சத்யானா, ஏய் வாடா. நான் வாங்க, எப்படி இருக்கீங்க? என்னடா திடீர்னு? ஒன்றும் இல்லை, நிறைய ஏதோ பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் என்னடா பண்ணுறேன்? சர்ப்ரைஸா திடீர்னு வந்திருக்கு வீட்டுக்கு. நீங்கள் தான் எங்களுக்கு நிறைய இன்ஸ்டாகிராமில் சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படியே பேசலாம். நான் என்னடா கொடுத்துட்டு இருக்கேன்? ஓகே, நான் நிறைய படங்கள் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வாழ்த்துக்கள். ஜாஸ் ஒன்று இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கியா நீ? ஆமாம், கண்டிப்பாக. அதை பார்த்துட்டு தான் சரி போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா திடீர்னு படம்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகி உங்கள் நம்பரை வந்து வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல. அதனால கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாமே, ஒரு டேட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஓகே சத்யானா, இப்போ உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்க பல பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம், உங்களோட இந்த சினிமா பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யாராவது இருக்காங்களா? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம காசிமேட்லேருந்துன்ற போகிறீங்க சொல்லக்கூடிய ஆள் தான் நீங்கள். காசிமேட்லேருந்து தான். காசிமேட்டில் சில பேரோட ஒரு ஆட்கள் இருக்காங்க, அவங்களால தான் நம்மளுக்கு வந்து சினிமா ஸ்டார்ட் ஆச்சு. சாய்தினான்னு இருக்கார் அண்ணன், நம்ம அண்ணன் தான் அவர். அப்புறம் அன்பு, சில பேர். அப்புறம் நம்ம விஜய் சேதுபதிலாம் கூட நம்ம வீட்டான் தான் வருவார். அப்போ ஷூட்டிங் அந்த சைட்லாம் வருவார். அப்போ ஷூட்டிங் வருவார்னா அப்போலாம் அவர்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மள மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் வரும். அந்த மாதிரி வந்து அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் சினிமாவில் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துச்சு. நம்மளும் சில சின்னதில் அந்த ஸ்கூல்லலாம் டான்ஸ் ஆடுவோம், ஆக்ட் பண்ணுவோம், நிறைய பேர் கை தட்டுவாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்படியே சினிமாக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டம்டா. ரொம்ப கஷ்டம். இன்னும் கூட ஜெயிக்கல, நான் தான் ஜெயிக்காமல் சுற்றிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ அதாவது ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், நம்மளை ஒரு 10 பேர் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதே ஒரு வெற்றி தானே. நம்ம ஒரு ஸ்க்ரீனில் வரணும்னு தான் ஆசைப்பட்டோம், அதில் தான் நீங்கள் அடிக்கடி வந்துட்டுருக்கீங்களே, அப்போ அதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. அது எனக்கான ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதை விட்டு அதுக்கப்புறம் நான் போவே இல்லை. நம்ம ஏன் இதை சொல்கிற, சினிமா காசிமேட்டில் நம்ம ஒரு டெய்லியும் 20,000 15,000 சம்பாதிப்போம். அதுக்கான சோர்ஸ்லாம் நம்மளுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு சினிமாவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்படியே வந்தாச்சு. சரி, மறுபடியும் நம்ம ஃபேமிலிக்காக மறுபடியும் ஏதாச்சும் சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ் பார்க்கலான்னு போகும்போது இதை எங்கே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுற போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே இவ்வளோ தூரம் நம்ம வந்து வந்தாச்சு சினிமாவுக்குள்ளே. சரி, எப்படியாச்சும் ஜெயிச்சனுன்ற ஒரு மனசில் வந்த வேதனை எவ்வளோ இருக்குது. அதாவது சினிமாவில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், சொல்ல முடியாது. சார் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான், நிறைய பேர் இதை சொல்லியாச்சு, நம்ம வர இதை சொல்லணுமா, அதனால் அது வேணாம். கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை, இந்த இடத்துல உட்காந்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்டா? இல்லைண்ணா, காசிமேடு சத்யான்னு பேரை வச்சிருக்கீங்க. இப்போ காசிமேட்லேருந்து எடுத்தால் தானே நமக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கு. நம்ம இருக்கிற காசிமேட் தான், வேணா சோப்பலத்துக்கு வெளியே போட்டுடலாமா? இதெல்லாம் வேணாம், நம்ம போட்டுக்கு போயிடலாம். அங்க அது அப்பதான் வந்து கொஞ்சம் பயங்கரமா. அப்ப அங்கேயே போயிட்டு சூப்பரா எடுத்துடலாம். வா. A few moments later. அப்புறம் என்னடா
அப்புறம் நீங்கள் தானே சொல்லணும் கூப்பிட்டு வந்துடுங்க பார்த்தாச்சு இப்போ தான் வந்து ஒரு களை கட்டுது. ஏன்னா காசிமேடு சத்தியாங்கிறது நம்ம காசிமேடோட அடையாளத்துக்கு வந்தால் தான் நமக்கு அந்த இது தெரியும்ல. தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச வரைக்கும் போதும். இப்போ அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா போட்டில்? இல்லைண்ணா இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒருத்தர் வந்திருக்காரு இங்கே. யாரு? ஆமாம் உங்கள் அண்ணன் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவரையும் வர சொல்லிடலாமா? எங்கே இருக்காரு? 5 minutes later. எப்படிண்ணா பயங்கரமாக வந்திருக்காரு பார்த்தீங்களா அண்ணன்? எங்கள் அண்ணன் என்ன மாதிரி தான் இருப்பாரு. அவர் மாதிரி தான் நான் இருக்கிறேன். வீட்டில் எப்படிறாங்க? சரி என்னடா? ஓகே அண்ணா, நம்ம நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு சத்யானாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அண்ணா ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு வந்துருவோமா? சுற்றி பார்த்துட்டு வந்துருவோம். இல்லை நம்ம போதான் போகிறோம். வா உன்னை வலிச்சு தான் போகிறேன். ஏன்னா போட்டில் தான் போட் எடுத்துரு. போட்டில் போயிடலாம். பார்த்தண்ணே போயிட்டு வாங்க. எனக்கு வரவா உன்னை வச்சு நீ செய்ய போறேன்னு ஆசைப்பட்டல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சத்யாண்ணா இப்போ நான் இந்த கடலில் போட்டில் போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி டவுட்டு. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து கடல் தொழில் தான் பார்த்தேன், சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி கடல் தொழில் தான் பார்த்தேன் அப்படின்னீங்க. நீங்கள் எப்படி கடலுக்கு போகிறதெல்லாம் எப்படி எந்த மாதிரியான ஒர்க்கெலாம் பார்ப்பீங்க இங்கே? நான் வந்து பார்த்தேன்னா ஒரு 17 வயசுப்பா. 17 வயசுலேயே வந்து கடல் தொழிலுக்கு வந்துட்டேன். அந்த கடல் தொழிலில் வந்து நான் என்னன்னா ஃபுல்லாக பைப்பர் போட்டு தங்களுக்கு போவேன், லான்ச்சு, அப்புறம் வலை வேலை செய்வாங்க பார்த்தியா, அதெல்லாம் கூட செஞ்சுருக்கேன். அப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா அது கல்யாணம் ஆகிட்டதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றணும்ட்டு பிஸ்னஸ் பண்ணேன். பிஸ்னஸ்னால் மீன் வாங்கி நம்ம ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய விஐபிங்களுக்கு சப்ளை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, கடல் தொழில் எப்பயுமே கடல் மாதா வந்து கைவிட மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா கடல் தொழில் கடல் மாதா எப்பவுமே கைவிட மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து கடல் தாய் வந்து என்னை அந்த அளவு நல்லா பார்த்துக்கினா. எனக்கு என்னன்னா சினிமாவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பற்றி அதுதான், சினிமாவில் வந்து ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடல் வந்து என்னை வந்து கைவிட்டுது. ஏன்னா நானே தான் கைவிட்டு போனேன். ஏன்னா சினிமா வந்து நான் அவ்வளோ நேசித்தேன். அதனால் வந்து அதுக்குள்ளே ஊர்னதுனால எனக்கு அதுக்கப்புறம் இதை அதிகமாக வந்து என்னால் வேலை செய்ய முடியாங்க. என்னோடய போட்டெல்லாம் விற்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண ஆள் இல்லை. போட்டெல்லாம் விற்றுட்டேன். அப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, பிஸ்னஸ் கொஞ்சம் 2 பேரை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து போட்டு ஸ்டேக்கு இந்த 145 நாள் வந்து மீன்பிடி தடை உத்தரவாதம் போட்டிருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சு அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் மற்றபடி பார்த்தோன்னா நான் செய்யாத வேலையே இல்லை. கடல் சார்ந்த வேலையில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். ஓகே, இப்போ எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நமக்கு அந்த கஷ்டங்கள் இது நிறைய இருக்கும். கடல் தொழிலை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கடல் தொழில் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு ப்ராப்ளம்? கண்டிப்பாக. நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப அதான் 17 வயசு இருக்கும். அதான் அந்த 1.5 மாதம் தடை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு தங்கல் போட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் சித்தப்பாவோட போனேன். போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆந்திராவில் வந்து நிறைய போட்டுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வர போட்டுங்களை வந்து ஃபைபர் போட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்து சுற்றி வளைச்சி நம்ம ஆட்களை பிடிப்பாங்க. பிடிச்சி அவங்க வந்து என்ன பண்ணால் அடிக்கிறது, போட்டில் கல் எடுத்து எரிஞ்சு ஒரு மாதிரி சுற்று போட்டு எப்படி சொல்கிறது, நம்மளை அதாவது தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அங்கேயே நம்ம அவங்க ஊருக்குள்ளேயே வச்சுக்கின்னா அதுக்கப்புறம் நம்ம சங்கத்தில் சொல்லி நம்மளை வந்து அந்த ஃபைனு அதெல்லாம் கட்டி தான் நம்மளை கூட்டிகிட்டு வரோம். அதில் வர எல்லை மீறி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, போட்டில் இருக்கிற மீன் கொண்டும் போட்டில் இருக்கிற கொஞ்சம் சில சாமான்லாம் கொண்டு அவங்க எடுத்துக்கின்னு அது ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, அந்த டைமில் அப்படி மாட்டும் போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியாமல் பையன் வந்து சித்தப்பா அவங்க தம்பி கூட போட்டுக்கு போயிட்டான், இந்த மாதிரி மாட்டிக்கினானே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு போட்டு தொழிலே போவேனா என்ன. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் ஆகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். ஆனால் நான் போடுறத கஷ்டமே இல்லை. அவனுக்கு கண்டிப்பா அது நான் நிறைய பேர் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து என்னைக்கு ஒரு விஷயம், இந்த ஒரு வேலையை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? நான் ரொம்ப சந்தோஷமா பண்ண ஒரு வேலை இதெல்லாம். எனக்கு
நான் சின்னதுலேருந்தே இல்லை, அதாவது சொல்லுவாங்களே என் கடல் தாய் இது, என் கடல் அப்படி சொல்கிறது. நான் எனக்கு காசி மட்டும்தானே எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால காசி மட்டும் சத்தியான்னு வச்சிருக்கேன் பேர். அந்த அடமொழி மட்டும் நான் என்றைக்கும் மாற்ற மாட்டேன். நான் எவ்வளோ தூரம் போகிறனோ இல்லையோ சரியா, போனாலும் போனாலும் அந்த காசிமேட் சத்தியான்றதை என் ஏரியாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னைக்கு. ஓகேண்ணா. நான் அவ்வளோ நேசிக்கிறேன் என் காசிமேட் மக்களையும் சரி, என்னையும் சரி, இந்த கடல் சார்ந்த தொழிலும் சரி, நான் அவ்வளோ நேசிக்கிறேன். இப்போ திடீர்னு என் சினிமா என்னை கை விட்டுச்சுன்னு வச்சுக்கா, எனக்கு வேறு எந்த தொழில் இருக்குது சொல்லு பார்ப்போம். கண்டிப்பா கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள் அப்படின்னு சும்மா சொல்லியிருக்காங்க. முதல்ல என்னை தாங்கி பிடிச்சது இந்த எப்படி சொல்றது, இந்த கடல் சார்ந்தது தான். அந்த தொழில் நான் இனிமேல் விட மாட்டேன். ஓகேண்ணா, நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம், கரையில் போய் பேசுவோம். ஏன்னா நான் இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் அங்கே உட்காந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஃபிஷர்மேன் கூட இப்படி ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இதை இங்கே பேசணும் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக இருக்குது. அதனால சரி ஓகே, நீ கரையில் போய் பேசவானா, நம்ம போட்டில் உட்காந்துனே பேசலாம். பெரிய போட்டுக்கு போயிடலாம் அடுத்த ஷிஃப்ட். ஓகே ஓகே. 2 hours later. ஓகே அண்ணா, நம்ம சொன்ன மாதிரி காசிமேட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சினிமா கதையை பேசணுமோ இல்லையோ, நிறைய கதைகளை வந்து நம்ம பேசிகிட்டே வந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருப்போம், ஒரு படத்தில் ஒரு சின்ன சின்ன ரோலாக பார்த்து அப்படி பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு படத்தில் நல்ல ஒரு ஃபேமாக நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அப்படி ஒரு படமாக நாங்கள் பார்த்தது ராயன். அந்த படம் வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சிச்சு? தனுஷ் சார் கூட நீங்கள் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷூட்டிங் சொல்லுவேன் நான். அந்த படத்தில் நடிச்சது நான். அதுவும் இல்லாமல் தனுஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எனக்கு இன்ஸ்பைரிங் சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அவர் வந்து கூட வந்து ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன் நான். அந்த படம் மட்டும் இல்லை, விஐபி, மாரி 2, அப்புறம் பட்டாசு, இந்த மாதிரி வட சென்னை நிறைய படம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா தனுஷ் சார் வந்து அவருக்கும் எனக்கும் சின்னதாக ஒரு பாண்டிங் இருக்கும் படத்துலேயும் சரி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் ஒரு சின்னதாக அந்த ஆக்ட் பண்ணேன், அந்த ரியாக்ட் கொடுத்துருப்பேன். அந்த ராயன் படத்தில் வந்து அந்த சீன் பண்ணும்போது அந்த ஷாட் ஒரே டேக்கில் பண்ணதுனால எனக்கு வந்து ஸ்பாட்லேயே என்னை பாராட்டினார். என் செட்டில் யார் இருக்கிறா ஏது இருக்கிறாங்கலாம் பார்க்கல, அவர் அந்த இடத்துல எனக்கு கை தட்டி பாராட்டி சூப்பராக பண்ண சத்யான்னு சொல்லும் போது உனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம தனுஷ் சார் கூட ஒரு 4 படம் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் அந்த ராயன் படத்தில் உங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆமாம். அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க வீட்டில் இருக்கவங்களா? வீட்டில் எல்லாம் ரொம்ப செமையா ஹாப்பியாக வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆனாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி எனக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அந்த சீனு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க ரியாக்ட் நல்லா இருந்துச்சு, ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஃபேஸு இன்னும் நல்லா நிறைய பண்ணணும் அப்படின்னா. நிறைய பண்ணியிருக்கேன், படம் ரிலீஸ் ஆகலடா தம்பி, அதான் பிரச்சனை. எனக்கு எவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் பெரிய கேரக்டராகவே பண்ணியிருக்கேன். அந்த உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், கேரக்டராக பண்ணியிருக்கேன். அது அப்புறம் அந்த சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் மாரி 2, அப்புறம் வந்து அயோக்கியா, அவ்வளோ படம். இப்போ கூட கருப்பு படத்தை கூட பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் சினிமாவில் வந்து இப்படியே தான் போயின்னு நம்ம லைஃபு. எப்போ தான் மாறன்றது எனக்கு தெரியல. அது மாற்றத்தை தேடி தான் நம்ம பாட்டுன்னு சினிமாவுக்குள்ளே ஓடிட்டே இருக்கோம், ஓடிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அந்த அளவு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேஸ் எனக்கு கிடைக்கிறதுக்காக தான் கடவுள் என் முருகன் இருக்கான் பற்றி அவன்கிட்ட வேண்டிட்டு ஓடிட்டு இருக்கேன். ஓகே, குறிப்பாக நம்ம வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணும்போது யோசிச்சிருப்போம். ஓகே, அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு சில கேரக்டர்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்ப்பீங்க. என்னைக்காவது யோசிச்சிங்களா நம்மளும் இந்த இடத்துல தானே இருந்தோம் அப்படின்னு? என்னைக்காவது யோசிச்சு? நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கண்டிப்பாக போனதே இல்லைப்பா, சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் மூலிமா வந்து ஒரு சீரியல் ஒன்று ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன். அபூர்வ ராகங்கள் ஒரு சீரியல் பண்ணேன். அதில் ஒரு 105 எபிசோடு கேரக்டராக பண்ணேன். அந்த கேரக்டராக பண்ணதுக்கப்புறம் நிறைய சீரியல் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து அதனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, என்னோடய வேலைகள் அந்த மாதிரி காசிமேட்டில் வந்து செட்டு வச்சு மீன் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் நான் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் சில சீரியல்களை வந்து கொஞ்சம் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு நம்ம அண்ணன் மூலிமா ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் என்ன பண்ணார், சத்யா, என் பேர் சத்யான்ற மாதிரி சத்யான்னு ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன், இன்னொரு சீரியல். அதுலேயும் வந்து அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவர் ஒரு 4-5 நாள் வந்து பண்ண வேண்டிய ஸ்கிரிப்டை வந்து எனக்காக ஒரு 20-25 நாள் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்னால் ஆக்ட் பண்ண வச்சார். அதுவும் நல்லா போச்சு. அது தவிர்த்து நான் படங்கள்லாம் அதுக்கு கூட நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னன்னா வந்து படங்கள் தான் எனக்கு ரொம்ப மெயின், சீரியலும் மெயின் தான். சீரியலும் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தோன்னா சீரியலில் வந்து டோட்டலாக நான் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பண்ண முடியல. இப்போதைக்கு எனக்கு படம் தான் கான்செப்ட் இருக்குது மைண்டில். அதனால் படங்கள் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நிறைய படம் கமிட் ஆகி பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் நிறைய கேரக்டர் பண்ணியிருப்பீங்க, நிறைய படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க.
அதுல நீங்க நடிச்சதுல ஃபேவரட் கேரக்டர் எது, ஃபேவரட்டான படம் எது? ஃபேவரட்டான படம்னா வந்து பண்ணிட்டு இருக்கிற படம் கேட்குறியா? பண்ண முடியுது. இது வரைக்கும் பண்ண படத்தை கேட்குறேன். இல்லை அப்டேட்டுக்கு பொறுமையாக வரேன். இது வரைக்கும் பண்ண படம், இது வரைக்கும் பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகலடா இன்னும். ஆலம்பனான்னு ஒரு படம் பண்ணேன் கேஜிஆர் ப்ரொடக்ஷனில். அதில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணேன், அது ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி உயிர் தமிழுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணேன். அதாவது படத்தில் வந்து அதில் நல்ல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு போகல அதனால் அங்கீகாரம் நம்மளுக்கும் கிடைக்கல. அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். சில படங்களும் இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்குது. மற்றபடி பண்ணியிருக்கிறது வந்து நீ சொன்ன மாதிரி தான், ஃப்ரேமில் உங்களை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் போய்ட்டுருக்குது. அவர் தான் முடிவு பண்ணணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. குறிப்பாக நிறைய பேர் வந்து உங்களை இது பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் கட் வந்து அமீர் சார் மாதிரி இருக்கு ஆமாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஐயோ நானே சொல்ல நினைச்சேன்டா. இன்னொரு விஷயம், அந்த மாதிரி மூவ்மெண்ட் யாராவது வந்து அமீர் சார் நிறைய பேர் என் கூட அளவுக்கு யாராவது என் கூட சுத்துறவங்களே என் கூட இருக்கிறவங்களே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு படம் வந்து கமிட் ஆனேன், நாற்காலின்னு ஒரு படம், அதுதான் இப்போ உயிர் தமிழ்னு ஒரு படம். அதில் விசெட் துரை சார் தான் வந்து டைரக்ஷன். அவர் என்னன்னா இருட்டு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா முகவரி, நிறைய படம் பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்து தலைநகரம் 2 ஒன்று பண்ணார். அந்த படத்தோட டைரக்டர் வந்து விசெட் துரை. அவர் என்ன பண்ணார், செலக்ட் பண்ணிட்டார், என்ன ஒரு கேரக்டருக்கு செலக்ட் பண்ணிட்டார். கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு அமீர் சார் அங்கே இருக்கார். நானும் வந்து ஓகே ஆகிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன உடனே ஏய் இவன் அமீருக்கு தம்பி மாதிரி இருக்கான்டா, இவனு வேணாம், இவனை அமுச்சு விட்ரு, வேறு யாருன்னா கேரக்டரை போட்டுக்கலாம் சொன்னேன்னு இடி வந்து அப்படி நெஞ்சில் அப்படி விழுவோம் பார்த்தியா, அந்த மாதிரி எனக்கு விழுந்துச்சுடா. ஐயோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கே என்னன்னு தெரில, எப்படி சொல்கிறது, அவருக்கே ஒரு மனிதன் வந்து சரி இவனு வேறு எதனா ஒரு ட்ரை பண்ணி மாற்றி சொல்லிட்டு எனக்கு ஒரு தங்கப்பல்லு மாதிரி ஒன்று செட் பண்ணி ஒரு கேரக்டரை மாற்றி எப்போ பேசினாலும் நீ சிரிச்சின்னு தான் பேசணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து படத்தில் அமீர் சாரை மீட் பண்ணியிருப்பீங்க. அவருக்கும் எனக்கும் நேர்கோணல்ல சீன்ஸ்லாம் போச்சு. உன்னை கொண்டு உன் கட்சி கொடி உன் மேலே நான் போத்தலை, என் கட்சி நான் உண்மையான தொண்டனே இல்லைடா அப்படின்ற மாதிரி ஒரு சீன்லாம் போவோம். அவர் என்ன பண்ணார், சிலிக்குது தம்பி உன்னோட விசுவாசம் அப்படின்ற மாதிரி பேசி அந்த சீன்லாம் வந்து நேர்கோணல்ல. இப்போ நம்ம வடச்சென்னை படத்தில் தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது, அந்த மாதிரி தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது. எனக்கு அவருக்கும் அந்த ஷாட்லாம் பார்க்கும்போது அந்த ஷாட்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஏதாவது ஒரு டைரக்டர் கூட திரும்ப வந்து நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு டைரக்டர் இருக்காங்களா? டேரக்டர் எல்லா டேரக்டர் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து எல்லா டேரக்டரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க. அவங்கள வந்து நான் என்றைக்குமே வந்து இவங்க கூட தான் நடிக்கணுன்ற ஒரு கான்செப்டே உங்களுக்கு வேணாம். ஓகே, இப்போ இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணலாம் தெரியுங்களா? இப்போ அண்ணனை வந்து ஒரு படத்தில் வந்து ஹீரோவா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஐயோ ஓகேங்களா, முத்து ஒன் சைடு ஹீரோயினியா யாரை கேட்பீங்க? டேய் வானாண்டா எப்பா இங்க பாரு, அதெல்லாம் அந்த மாதிரி இன்னும் வந்து அதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு கிடைக்கிற கேரக்டர் கிடைச்சாலே போதும். அதுக்கே வாய்ப்பு கிடையாது சுற்றி நிற்கிறேன். நீ ஏன்டா நீ வேறு எங்கேயோ போய் நிற்கிற, அந்த மாதிரி போதாண்டா எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. தயவு செஞ்சு வேணாண்டா, அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாண்டா. சப்போஸ் வந்து இப்போ நம்ம கேமராமேனே வருங்காலத்துல பெரிய டைரக்டர் ஆகலாம், உங்களை ஹீரோவா வந்து ஆக மாட்டேன்னு தெரியும். கண்டிப்பா ஞாபகம் என்னோட வாழ்த்துக்கள். கேமராமேன் அதுக்கு தான் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. பசங்களாம் ஆயிடுடா. சரி ஓகேண்ணா, இப்போ அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆயிட்டாரு. இப்போ வந்து சத்யானாவை தான் அதில் ஹீரோவா வந்து கமிட் பண்றோம். ஹீரோயினியா யாரை கேட்பீங்க? படத்துல கமிட்மெண்ட் ஹீரோ வேணாம் என்ற சீரியஸா வேணாம். எனக்கு ஹீரோ வேணாம்டா, ஹீரோ வேணாம். எனக்கு சின்னதாக ஒரு கேரக்டரே இன்னொன்று எனக்கு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இப்போதான் ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது. நீ அதை தவிர்த்துட்டு இப்போ டேய் நீ ஆண்டா முத்து சாவடிக்கிற, இதுதான் வந்து என்னை கூட்டின்னு வந்தேன், வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்து போட்டேன் உக்காஞ்சின்னு. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்னா ஹீரோயின் நடி ஏன்டா அதெல்லாம் வேணாண்டா. மாத்திடுவோம் டாபிக்கை மாத்திடுவோம். சரி ஓகே, இப்போ வந்து இப்போ அப்கமிங்ல என்னென்ன படம்லாம் வந்து பண்றீங்க? அப்கமிங்கில் வந்து மரதநாணி 2 ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதில் கொஞ்சம் லீடு தான் படம் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடி ஷூட்டில் போயின்னு முந்தா நேரத்தில் ஷூட் முடிச்சு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பென்ஸு பேசியிருக்கேன், பென்ஸுன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், பண்ண போகிறேன் இனிமேல்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா மெயின் அப்டேட் வருது, நோட் பண்ணிக்கோங்கப்பா. என்ன மெயின் அப்டேட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், சொல்லுங்கள் என்ன டீட்டெயிலு?
இல்ல ஒரு போட்டோ வந்து ரீசெண்டா வந்து பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நீங்க இருக்க ஒரு புகைப்படத்தை வந்து பார்த்தோம். அது அவரை போய் திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. நான் வந்து உங்களை சுத்தி இருக்க எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சாச்சு. அந்த அப்டேட் சும்மா அப்டேட்லாம் சொல்ல தேவை, பண்றீங்களா பண்ணலையா, இருக்கா இல்லையா, எஸ்ஜே சூர்யா மாதிரி கேட்பேன், நடக்குதா நடக்கலையா? ஆனால் நீ ஏதோ ஒன்று என்னை வச்சு பண்ணுறேன்டா. ஜெயிலர் 2ல் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறேன். அது நெல்சன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த டைமில். எனக்கு நெல்சன் அண்ணனுக்கு சொல்லணும், அவங்க டைரக்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே இந்த 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 டைமில் வந்து நான் நன்றி சொல்லணும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க இல்லைனா நான் அந்த படத்தில் நடிச்சிருக்க முடியாது. எனக்கு வந்து ஆனால் நடிக்கிறேன், அந்த படம் நடிச்சிருக்கேன். வரும் அது படம் நல்லபடியாக வந்து. ஏதாவது அப்டேட் சொல்லக்கூடாது? டேய், எதையே நான் சொல்றது தயங்கி சொல்லுங்க, நடிச்சது சொல்லதான் நான் நடிக்கிறேன்னு சொல்லலாமா? சின்ன ஒரு விஷயம், அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ல பார்த்து ரசிச்சிருப்போம். தங்கம் அதாங்க, எல்லாமே பார்த்து ரசிச்சிருப்போம். சூப்பர் ஸ்டார் கூட க்ளோஸ்டா நடிக்கும்போது அவர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதெல்லாம் சொல்றது வாய்ப்பே இல்லை. கடவுளை நேரில் பார்த்தாக்கா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் பார்த்தியா, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னுமா என்ன தெரியல, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் நடந்தது எதுவுமே. அதனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு கடவுளை பார்த்தா நமக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உடம்புல வைப்ரேஷனு, ஒரு மாதிரி உடம்புல கால்கள் நடக்கணும் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை நான் வந்து அவர் கூட ஒரு ரஜினி சார் படத்தில் எந்திரன் அந்த மாதிரி ஒரு சில படம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். செந்திரன், அப்புறம் சிவாஜி, இந்த மாதிரி படம்லாம் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது அதான் சொல்கிறேன், ஜிம் பாய்ஸ்ன்னுவாங்கல்ல, ஜிம் பாய்ஸில் நானும் ஜிம் பாய்ஸில் இருந்தவன் தான். ஜிம் பாய்ஸில் இருக்கும்போது அவர் அங்கே நடிகிறான்னு வச்சு, அவ்வளோ தூரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடிகிறான்னு வச்சு, நான் இங்கே இருந்து நான் அவரை பார்ப்பேன், சார்ரா அப்படின்ட்டு பார்த்து அவ்வளோ ரசிப்பேன். அவர் சின்னதுலேருந்தே நான் அவரோட ஃபேனு, பயங்கரமான ஃபேனு. இன்ச்சாக அவர் காமெடி சென்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவர் க்யூட்னஸ் ரொம்ப பிடிக்கும், அவர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். சான்ஸே இல்லை. அவர் நேரில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்திரன்ல தான் வந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன். நான் கொஞ்சம் க்ளோஸ் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு மாதிரி தோணுச்சுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி அப்போயே ஒரு மாதிரி வைப் ஆச்சு. அதை தவிர்த்துட்டு திடீர்னு ஜெயிலர் 2 நடிக்கும் போது அவரை இவ்வளோ பக்கத்தில் அவர் வந்து எனக்கு கை கொடுத்துட்டு இப்படி மேலே கை போட்ட சீன்லாம், எனக்கு சுச்சுவேஷன்லாம் அந்த இடத்துல நடந்தது ஸ்பாட்டில். அதெல்லாம் என்னால் மெமரிஸ், ஐயோ பிடிச்சிட்டேன் காலை இப்படி, நான் ஐயான்னு பிடிச்சிட்டேன். அந்த அளவுக்குலாம் மெமரி போச்சு, அதெல்லாம் மறக்கவே முடியாத நாள். நீ அந்த ஃபோட்டோ கேட்டல, அந்த ஃபோட்டோ கேட்கும்போது ஸ்பாட்டில் அவர் கேரவனில் போயிட்டு அவர்கிட்ட ஃபோட்டோ கேட்டு அவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த வார்த்தை நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தது, உங்கள் கூட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, இது கடவுள் கொடுத்த வரோம் சார் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை எடுத்தேன் நான். ஓகே, இப்போ இந்த ஒரு இவ்வளோ இதாக சொல்கிறீங்க, கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை வந்து நிறைய விஷயம் கேட்பேன். ஏன்னா இப்போ வந்து எதையுமே வெளில லீக் பண்ண மாட்டேன்ட்டீங்க, அப்போ கண்டிப்பாக வந்து கேட்பேன். ஓகேண்ணே, இப்போ இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரோம் அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய அவமானத்தை கடந்து தான் வந்திருப்போம் நிறையடா. அந்த மாதிரி நீங்கள் பட்ட மறக்க முடியாத ஒரு அவமானம் ஃபேமிலியில் கேட்குறியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்குறியா? எனக்கு வந்து நிறைய வந்து சினிமாவில் சரி நிறைய துரோகங்கள் தான் பார்த்துக்கிறேன். என் கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சில பேர் நிறைய பேர் துரோகங்கள் பார்த்துக்கிறேன். அதை எப்படி சொல்கிறேன், அதெல்லாம் வந்து வீட்டாண்ட வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் கண்ணாடிலாம் குத்தி ரொம்ப எமோஷ்னலை வெளிப்படுத்தி ஒரு மாதிரி 2-3 நாள்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறேன். நான் அந்த மாதிரி ஃபீல்லாம் பட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்பாட்லேயும் சில விஷயம்லாம் நடக்கும். அது வந்து சில அவமானம், அதாவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ஒரு காஃபி கேட்போம், நம்மளுக்கு வந்து அப்போ நான் ஜிம் பாய்ஸில் இருக்கும்போது அப்போ ஒரு சில அதெல்லாம் சொல்ல முடியாத அவமானம். இப்போ வந்து பார்த்தோன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸாலாம் சினிமா ஃப்ரெண்ட்ஸால தான், நம்ம ஏரியா ஃப்ரெண்ட்ஸால வந்து எதிரிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் துரோகிங்களை பார்த்ததில்லை. சினிமாவில் வந்து என் கூட வந்து பயணம் பண்ண சில நட்புங்களை தான் நான் பார்த்துருக்கிறேன், அந்த மாதிரி துரோகங்களை. மற்றபடின்னு பார்த்தோன்னா சினிமா நான் ரொம்ப நேசிப்பேன். சினிமானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது, நான் இந்த 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 எனக்கு டெய்லியும் போனால் எனக்கு காசிமேட்டில் கலவரம் அந்த ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணேன்னா ஒரு டெய்லியும் ஒரு 10,000-20,000 வருமானம் வரும். அந்த வருமானத்தெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்குள்ளே வந்து தான் நிறைய வந்து நான் சுத்தமாக வாய்ப்பை தேடி ஒர்க்கும் விட்டுட்டேன், வாய்ப்பும் கிடைக்காம சுற்றி நின்று ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆனேன். நடுவில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஓரளவுக்கு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். ஒரு 4 வருஷம் வந்து நான் சினிமாவுக்கும் போகிறதில்ல, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாத ரொம்ப
அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இந்த டவுன்ஃபாலுக்கான ஆமாம், அப்போ வந்து கொஞ்சம் பீக்கில் வரும்போது திடீர்னு எனக்கு அந்த பேக் ஆனதுனால இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறேன். இப்போ தான் வந்து சில படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ராயனுக்கு அடுத்தது தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பண்ணதெல்லாம் கேப், 4 வருஷம் கேப், அதெல்லாம் பழைய படங்கள் நான் பண்ணது. ஓகேண்ணா. இப்போ இந்த இடத்துல சர்ப்ரைஸாக உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டா? ஆமாம். எனக்கு சினிமாவில் எந்த ஃப்ரெண்ட் இல்லை, இங்கே இருக்கிற ஃப்ரெண்டுங்களா? அது இது நீங்கள் சினிமாவில் கூட வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. யார் அவரு? ஓகே, అక్కడ చూడు. ஏய், இவர் ஃப்ரெண்ட் இல்லடா, என் குழந்தை, என் மச்சான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். அதாவது ரியானா வந்து கடைசியா பீனிக்ஸ் படத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் நானே எவ்வளவு படம் பண்ணிக்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். என் மச்சான் பண்ணது ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்களே ஃபோன் பண்ணி சொன்னேன். நிறைய சப்போர்ட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன மச்சான் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டோம். பீனிக்ஸ் படத்துக்கு அப்புறம் எங்க போனீங்க ரியான்? அது ஏதாவது படம் பண்றீங்களா இல்ல பீனிக்ஸோட போதுன்னு நிறுத்திக்கிட்டீங்களா? இல்லை, போயின்னு ஆகுது. கொஞ்சம் ப்ராசஸிங் டிலே ஆகுது. அப்படியே ஒரேடியாக படிப்படியாக ஏறும் போது நல்லா கொஞ்சம் டாப்பில் வரும்போது தான் கொஞ்சம் தடங்கள் கிடங்கள், மாமா சொன்ன மாதிரி துரோகங்கள் கஷ்டங்கள் எல்லாமே. ஓகே, ரியான் நீங்கள் சொல்லுங்கள், சத்யானாவுக்கும் உங்களுக்குமான பாண்டிங். மாமா வந்து பார்த்தீங்கன்னா, மாமா எப்படி தெரியும்னா வந்து அசோக் மாமா இருக்கார்ல சார், அவர் மூலியமாக மாமா தெரியும். மாமா வந்து ஒரு எப்படி சொல்றது, மாமாவுக்கு மேல ஒரு அப்பா மாதிரி கூட எனக்கு பயந்த மாதிரி நம்மளுக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு இல்லை. அவங்க வீட்டுக்கு போனாலும் என் வீட்டு மாதிரி தான் இருப்பேன், எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்போதைக்கு 2-3 கமிட்மெண்ட் பண்ணி விட்டுருக்காரு, அது சொல்லக்கூடாது. ஆனால் ஃபீனிக்ஸோட ரியான் வளர்க்க முடியல. ஃபீனிக்ஸில் தூக்கி அச்சம் கோல் தெரிஞ்சிச்சு மூஞ்சி. கண்டிப்பாக படம் அப்கமிங் வருது. கொஞ்சம் சுச்சுவேஷன் ப்ராப்ளம், டைம் சரியில்லையா, யாருக்கு ரொம்ப கஷ்டமா ஒரு 4 மாசமா ஷூட்டே இல்லைண்ணா. ஓகே, இப்போ சத்யானாவை நீங்கள் பார்க்குறீங்க, இவ்வளோ பாண்டிங் வந்து உங்களுக்குள்ள இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்காரா, ஏன் இவருக்கான அங்கீகாரம் தான் கிடைக்கலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதான் மாமா சொன்ன மாதிரி ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், கூட இருந்து குழி பறிகிறது, ஒருத்தனை தூக்கி விடுவோம் பாரு. இல்லை, அது சில பேர் இருந்தாலும் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 4 வருஷம் வந்து அதான் சொன்னல, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மைண்டு ரொம்ப ப்ரெஷர், அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனால சினிமாக்குள்ளே நான் அதிகமாக வந்து வாய்ப்பு தேடி போகாதனால தான். மற்றபடி நம்ம வந்து நம்ம கேரக்டர் நம்மளா இருக்கணும். ஏன்னா இது நான் சொல்ல வரேன்னா, இப்போது நீ ஒரு விஷயம் பண்ணுறேன்னு வச்சியா, அந்த விஷயத்தை நம்மளும் வந்து உனக்கு நான் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சியா, அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, அவனுக்கும் நம்மளுக்கும் வச்சு பாரு. இப்போது அவன் செய்கிறான்றனால நம்மளும் அதை விஷயத்தை செஞ்சுன்னு வச்சு அவனுக்கு எனக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, அவனை வந்து நானாக ஆகிடுவேன். இப்போ எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது இல்லை, அது நம்ம என்ன பண்ணணும், இப்போவும் அதை நான் மறந்துட்டு இப்போ சில நண்பர்லாம் வந்து தான் இருக்கிறாங்க. இப்போவும் நான் அதே மாதிரி தான் பழகிறேன், கேஷுவலாக எப்போவுமே பழகிற மாதிரி தான் பழகிறேன். என்னோடய நேச்சுரல் அதுதான். ஓகே, ஏன்னா வந்து இப்போ கூட வந்து கேட்பான், மாமா நீ என்ன மாமா நான் இதுக்கு அனுப்புகிறேன் அதை அனுப்புகிறேன், இவ்வளோ நீ ஃபீல் பண்ணுவேன், இப்போ நீ எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறேன். மாமா மச்சான் நம்ம அப்படிலாம் வந்து நினைக்கக்கூடாது, நம்ம கேரக்டர் இப்படியே இருக்கட்டும். மற்றவன் தப்பு பண்ணிட்டு போனான்னா அதுக்காக தப்பு பண்ணிட்டு போட்டுமே, என்னால் இருக்கட்டும், கடவுள் நம்மளுக்கு என்ன எழுதி வச்சுன்னா அது கிடைக்கட்டும். என்ன சொல்கிறேன், என் முருகன் என்னென்னு எழுதி வச்சுன்னா எனக்கு அது கிடைச்சா போதும் முத்து, புரியுதா? இப்போ நீ இவ்வளோ நாள் கழிச்சு நீ என்னை தேடி வந்துக்கிற, இது எதனால வந்துக்கிற, என் மேலே நட்புனால அன்புனால தான் வந்துக்கிற. எனக்கு இது இருந்தால் போதும். ஒரு 10 பேரில் ஒரு 2 பேரும் என் மேலே அன்பு வச்சுருக்கான்ல, அந்த நட்பு அந்த அன்பு போதும். எல்லாரையும் அப்படி இருக்கானுங்களே சொல்லிட்டு நம்ம அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. என் செல்லம், புரியுதா உனக்கு? ஃபைனலா ரியான், ஏதாவது வந்து நீங்க சத்யானா கிட்ட வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டீங்க, இப்போ இந்த இடத்துல சத்யானாவுக்கு ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மாமா லவ் யூ மாமா. இதே போதும். தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவர் லாஜிக்கு, எவன் பண்ணுறாலும் நம்ம பண்ணுறது இல்லை. நான் அது ஒரு சின்ன சிம்பிள், இப்போ சின்ன கல்லால் பீத்து வச்சா கை ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த மாதிரி வேலை மாமா பண்ண மாட்டார் இது வரைக்கும். நம்ம கரெக்டாக எதாச்சும் நம்ம நல்லா ஒரு பீக்கில் போகும்போது தான் நம்மளுக்கு எதாச்சும் ஒரு தடங்கள் வரும். அப்போ சொன்னார்ல அப்பா இறந்துட்டாரு, நிறைய சுச்சுவேஷன் ஃபேமிலிலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் முத்து. எனக்கு நிறைய ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நான் எவ்வளோ தவிர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கேன் நான். ஓகே, நீங்கள் சொன்னது மாதிரி தான். நம்ம ஒரு விஷயம் வந்து நல்ல எஃபெக்ட் போட்டு போயிட்டு இருப்போம், நல்லது நமக்கு ஒரு பீக்கில் போகும்போது திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு தடங்கள் கண்டிப்பாக வரும். சும்மா சொல்லியிருக்காங்க தடை,
அது சரி தீரம் படை அந்த மாதிரி தான். ஏதாவது வந்து நமக்கு தடைகளை தாண்டி போனாதான் கண்டிப்பா வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். சரி ஓகே. ஆனா சத்யா அண்ணாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச சத்யா அண்ணாவோட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். சத்யா பற்றி தெரியும். எனக்கு வந்து சின்னதுலேருந்து தெரியும். சின்ன பவர் குப்பம் அங்கே அப்படிலாம் இருக்கும்போது தான் தெரியும். அதனால் சத்யா வந்து நீங்களாம் வந்து நடிகராக பார்ப்பீங்க, நாங்கள் நடிகராக பார்க்க மாட்டோம். என் மச்சானை பார்ப்பேன். இன்னும் மச்சான தான் பார்க்க முடியும். மச்சானை பார்ப்பேன். இது வந்துனாக்கா ஃபஸ்ட்டு என் கூட தான் இருப்பான். வருவான், போட்டாண்டா வருவான், அது செய்வான், இது செய்வான், அதுக்கு இது செய்வான். படத்தில் ஆர்வலாக இருக்கும். என்ன செய்யுது, படத்துக்கு ஃபுல்லாக போயிட்டாரு. ஃபுல்லாக படமே படம் அது இதுன்னு இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா கட்டிக்குது. அதே விட்டுட்டு ஃபுல்லாக அதுக்கே எது படம் மாமா படத்தில் நான் ஒரு ஃபீகா வரணும், ஒரு இப்போ தான் போயின்னு இருக்கேன், ஃபீகா வரணும், பெரிய ஆளாக வரணும், எப்போ கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஆக்டிவ் எப்படி போடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்கார் சத்யா. இல்லை ஓகே. நீங்க அவர் கொஞ்சம் எமோஷனலாக ஓகே. உங்க கூட நீங்க சத்யா அவர்களை வந்து ரொம்ப க்ளோஸா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ல படத்துல பார்ப்பீங்க. ஆமாம், படத்துல பார்க்கும்போது அவர் எப்படி படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் அவர் நடிச்சு நீங்க பார்த்த படம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் நடிச்ச படத்தில் கோமாளி, ராயல், அப்புறம் ஓகே மாரி டூ எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் சூப்பராக சரி. நடிப்பேன். கோமாளி எல்லாம் பாத்துக்கிறேன் நீ? சூப்பராக நடிச்சிருக்கேன். அதில் நான் நடிகவே இல்லையா, பிரேம் மட்டும் தான் எனக்கு. நீ வேற அது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சா? இங்க பேசிடல. அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கூப்பிட்டுக்கோமா? யார்? அண்ணன், எங்க அண்ணன். இது அதான் பாத்துருப்பேன் போட்ல போகும்போது. போட்ல அவர்கிட்ட தானே நான் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி கூப்பிடுறேன். அந்த ஒருத்துல வருங்காலத்திலையும் இருக்கிற காலத்திலையும் இன்னும் பல படங்கள் நடிப்பாரு. வாழ்க்கை வளமுடன். பார்ப்போம். அது இந்த மாதிரி சப்போர்ட் மட்டும் எப்போ இருந்துன்னா கண்டிப்பா எனக்கு சின்னதுல இருந்து என் கூட இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு மாமானா 2 பேர், இவங்க 2 பேர் தான் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம். எப்போ இருந்தாலும் மச்சானுக்கோசம் என்ன சப்போர்ட் இருந்தாலும் நாங்கள் செய்வோம், கொடுப்போம். ஓகே ஓகேண்ணா. இது நிறைய நல்லா வளரணும். இது நிறைய படத்தில் வரணும். நிறைய படத்தில் இன்னும் இப்போ நிறைய ரோல் இருக்குல்ல, அந்த ரோல்லாம் இன்னும் ஹெவி ரோலில் வரணும். நாங்கள் அதை பார்த்து அது டேரக்டர் இருந்தால் வாய்ப்பு கொடுங்க எனக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட கிடைக்கும். கடவுள் கண்டிப்பா. நன்றி ரொம்ப லவ் யூ. சார்பாக ஒரு வாழ்த்துண்ணே. லவ்விடா முத்து. ஓகே. ஆனா ஃபைனலா வந்து இந்த ஒரு क्वेश्चனோட நான் க்ளோஸ் பண்ணலாம் ஓகேப்பா நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே வந்து வீட்டு சுச்சுவேஷனை ரொம்ப சமாளிக்கணும். உங்க வீட்ல எவ்வளவு சப்போர்ட்? எனக்கு என்னன்னா, அதாவது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம வீட்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணாதான் வந்து நம்மளால வந்து ஒரு முயற்சி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். அதனால வந்து உங்க வீட்ல இருக்கவங்களோட சப்போர்ட்டை பத்தி பேசுறீங்க. என்னோட மனைவி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வந்து பார்த்தோன்னா, அவங்க இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக நான் இல்லை. அவங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. அதே மாதிரி என் பசங்களும் சரி, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வாங்கி கொடுங்க அப்படின்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இது வரைக்கும் கேட்டதில்லை. எனக்கு அவ்வளோ அன்பான ஒய்ஃபும் என்னோடய பசங்களும் எனக்கு அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான. நான் தான் கொஞ்சம் தவற விட்டேன். இந்த 4 வருஷமாக வந்து சினிமா ஷூட்டிங் போகாமல் ஒர்க்குக்கும் போகாமல் என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிற நிலைமைக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து அதை தவிர்த்துட்டு தான் சரி வேணாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை மாற்றின்னு மறுபடியும் நான் சினிமாவில் கால் எடுத்து வச்சு இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது நம்ம அதாவது கடலோரம் சொல்லுவாங்க. நம்ம மீன் சம்மந்தப்பட்டது இது கடலோரம். அது அங்கேயும் நான் ஒர்க்கில் சில விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தோன்னா நம்ம ஆர்டிஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் நம்ம ஃபீட் ரைட் மாஸ்டர் இருக்கிறாருல, அவரெலாம் நம்ம தான் சீ ஃபுட்டே கொடுக்குறோம். நம்ம விசட் துரை அண்ணனுக்கு, இம்மான் அண்ணாச்சிக்கு, பெரிய ஹோட்டல்களுக்கு, பெரிய அப்பார்ட்மெண்ட்டு எல்லாருக்கும் நம்ம தான் சீ ஃபுட் சில கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது தவிர்த்து நம்ம சினிமாவில் வந்து இப்போது கொஞ்சம் அதில் தான் மெயின் கான்செப்ட்டு நம்ம ஓகேண்ணே. இப்போ இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க உங்கள் ஒய்ஃபுங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த அது நான் சொல்லவே இல்லைல்ல, கஷ்டப்பட்டு சொல்லவே இல்லைல்ல. அது நான் அக்கா நான் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்கேன். இவர் தான் மறந்துருக்காரு. பார்த்துக்கோங்க, வீடியோ பார்த்துருக்கு. இதெல்லாம் கட் பண்ணாதீங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து கேளு. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் கிடையாது, அப்படியே தான். இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க உங்களுக்கு. ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வந்து உங்கள் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வீடியோ மூலியமா? சோனியா, ஐ லவ் யூ. என் பொண்டாட்டி, என் தங்கம், என் செல்லம் எல்லாமே எனக்கு அவள் தான். வேறு யார்? அவள் இல்லை, நான் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டம் கொடுத்துருப்பேன், கொடுக்காம இருந்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் உனக்கு கொடுத்துருந்தேன்னா நான் முத்தம் குத்து கழிச்சிக்கிறேன். பாய். சாரி கேட்கணும். அதுதான் முத்தம் குத்து கழிச்சிக்கிறேன். சாரி கேட்டா பொண்டாட்டி புதுசவங்களை சாரி கேட்கக்கூடாது சொல்லுவாடா பொண்டாட்டி. சரி ஓகே. ஆனால் இப்போ நம்ம ரொம்ப ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம்.
கண்டிப்பா இன்னும் வந்து நீங்க உங்களோட பணி சிறக்கணும். நிறைய கண்டிப்பா. திரைப்படங்கள் வந்து நடிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களை மிகப்பெரிய இடத்துல வந்து நாங்க பார்க்கணும். ஜெயிலர் கண்டிப்பா. 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூக்கு வர என் சார்பாகவும் ஜெம்டி சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். லவ் யூ டா முத்து, தேங்க்யூ டா முத்து வந்ததுக்கு. அப்படியே லவ் யூ. பேசுங்க.